ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மினி விலாக் தான், வாங்க பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு ஒரு கப் டீ குடித்தா தான் ஸ்ட்ராங்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி நான் பால் இருந்துச்சு, அதில் தயிர் ஊற்றி வச்சுருந்தேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. தயிர் ஊற்றி வச்சுருந்தேன், தயிராக ஆயிடுச்சு. ஆனால் மேலே பாருங்களேன், வெண்ணெய் இனிமாக நிற்கிது, கொஞ்சம் அப்படி தெளிஞ்ச மாதிரி நிற்கிது பாருங்கள். அது தட்டையை மூடி வச்சுருந்த தட்டையில் வேர்வை அதில் படிஞ்சிருக்கும் பாருங்க, கொஞ்சம் இருக்குது. அதோட அது மேலாப்பில் எடுத்து வச்சுட்டு தயிரை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. வெயில் நேரம் அதிகமானதுனால நம்ம தயிர் ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என் பையனுமே தயிர் சோறு தான் கேட்பான், என் ஹஸ்பண்டும் தயிர் சோறு தான் கேட்குறாங்க. நம்ம கடையில் வாங்கினா நமக்கு கட்டுப்படி ஆகுது, நம்ம வீட்டிலே ஊற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று பக்கத்துல எல்லாம் நெய் சோறு கொடுத்துருந்தாங்க. அதனால் நான் வீட்டில் ஆக்கின சோறு அப்படியே மிஞ்சி போச்சு. சரி, அதை புளிசோறு மாதிரி கட்டி வச்சா காலையில் கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புளிசோறு நேற்று நைட்டே நான் கட்டி வச்சுட்டேன். யாருக்கு புளிசோறுனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதோட சரி, நம்ம டீ ஒரு கப் குடித்தா தானே நமக்கு எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி சமைக்கிற வேலை கிடையாது, ஏன்னா காலையிலேயே லஞ்ச் பாக்ஸ் கட்டுற வேலை கிடையாது. புளிசோறுலாம் நான் கட்டி கருவாடும் வறுத்து வச்சுட்டேன். பையனுக்கு அப்பளமும் வறுத்து வச்சுட்டேன். அவன் புளிசோத்துக்கு கருவாடு உருளைக்கிழங்குலாம் சாப்பிட மாட்டான். அவனுக்கு கலர் வத்த அப்பளம் இதெல்லாம் சாப்பிடுவான். அதாவது ஜாமானும் எல்லாமே நேற்று நான் கழுவி வச்சுட்டேன். பாத்திரங்கள்லாம் நேற்று நைட்டு நான் கழுவி வச்சுட்டேன். அதை சரி டீ போட்டு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டீயை போட்டு அடுப்பில் வச்சாச்சு. சரி, கொல்லைக்கதவை திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லைக்கதவை திறந்து வச்சோம்னா கொஞ்சம் ஜில்லுன்னு காற்று காலையிலேயும் நல்லா இருக்கும். அதுமாதிரி வெயிலும் சொல்லிட்டு இருக்கும். கதவை திறந்தோன்னா பாருங்கள், பக்கத்தில் கொய்யா மரம் நிற்கிறதுனால அதோடய இலைகள்லாம் காற்றுல இங்கே தான் கொட்டும். அது டெய்லியுமே நான் காலைல சாயங்காலம் கூட்டி அள்ளுவேன். காலையிலே பாருங்கள், சரியான வெயில். அதோட சரி, நான் என்னுடைய கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்மால் இது காட்டுவோம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் மசாலா டப்பா தனித்தனியாக தான் நான் எப்போவுமே வச்சுக்குவேன். காய்கறி அதுமாதிரி தான் கருவாடு வறுத்து வச்சுருக்கேன். தயிர் கீழே அருவாமனை திருவலை அருவா எல்லாம் எடுத்து வச்சுக்கிறது. இங்கிட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய பால் காய்ச்சிற பானை, குக்கர்லேருந்து இட்லி சட்டி எல்லாம் வச்சுருப்பேன். இங்கே டிஃபன் பாக்ஸு, பாட்டிலுங்க, மிக்ஸி, கோலை எல்லாம் எடுத்து வச்சு ஜாரில் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் டீயும் கொதிச்சிருச்சு. அந்த இடையில பார்த்திங்கன்னா கொள்ளையும் நான் கூட்டி அள்ளிட்டேன். பசங்க எல்லாம் தூங்குறாங்க, டீயை போட்டு கொடுத்து தான் எழுப்பணும். அதோட பையனுக்கும் எல்லாம் சாப்பாடு கொடுத்து அவனையும் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக வெளியே நிற்கிறோம் ஆட்டோவுக்காக. இது என்னுடைய பொண்ணு 2 வயசாகுது. அவங்களும் அவன் அண்ணனுக்கு ஸ்கூல் ஏற்றி விட்றாங்க பாருங்களேன், எவ்வளோ க்யூட்டாக ஸ்கூலுக்கு ஏற்றி விட்றாங்க பாருங்களேன். ஏற்றி விட்டுட்டு பாய் சொல்லிடுவாங்க அவங்க தங்கச்சி. சொல்லிவிட்டு அதோட நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம். இங்கே பாய் சொல்கிறாங்க பாருங்கள், பாய். அதுக்கு காலை வேலையும் முடிஞ்சிச்சு. மத்தியானத்துக்கு சாப்பாடு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சுட சுட சோறு, சிக்கன் குழம்பு. நான் வீடியோ எடுக்க முடியலை, சமைக்கையில் குழந்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தால், அதனால் நான் வீடியோ எடுக்க முடியலை. சிக்கன் குழம்பு வச்சாச்சு. நேற்று கவுச்சி எடுக்காததால் இன்றைக்கி கவுச்சி எடுத்து பண்ணியாச்சு. சிக்கன் கேட்டுருந்தால் அதோட சிக்கன் வறுவல் பண்ணியாச்சு. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மட்டன் சூப் வச்சாச்சு. முட்டை வச்சு இதான் இன்றைக்கி சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.